லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30/9/2025க்கான கஸ்டிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 29ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 175 ஓகேவா. 175க்கு நம்ம என்ன 29ஆம் தேதிக்கு கொடுத்து வந்தோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கொடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் இன்றைக்கி வந்து 7ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசிஐசியில் நமக்கு வந்து ரிசல்ட் 175க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் பார்த்தீங்கன்னா 17ங்கிற நம்பர் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தபடி நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் கேரளா டிஏ நம்பர் வைக்காமல் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏபிசிசி 3 டேர் 4 டேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிஸ்ட் கூடிய எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பர் வச்சுங்க. புக்கிங் பண்ணுற மாதிரி லாஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நீங்கள் நம்பர் வச்சுங்க ஓகேவா. ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. இது வந்து நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 4 டேஸ் ரிசல்ட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 879 இந்த 879 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். 879 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 468 ஓகேவா. 468 இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 879 வச்சடியில் நமக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 9ஆம் நம்பர். அடுத்தபடியே ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907. இந்த 907 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 907 டேன் ஆப்ஷன் 468 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 5. 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 907 வச்சு அடிக்கல நமக்கு 7 அல்லது 5ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 167. அந்த 167 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 167 டேன் ஆப்ஷன் 468 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 7. 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 167 வச்சடியில் நமக்கு 0 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 175. இந்த 175 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 175 டேன் ஆப்ஷன் 468 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 5. 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 175 வச்ச அடியில் நமக்கு 4 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு எடுத்தோம். இதில் எந்தெந்த போர்டில் பாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு 7ஆம் நம்பர். அடுத்தபடி நமக்கு 7ஆம் நம்பர். இந்த 4 அல்லது 5ஆம் நம்பர் வந்தால் எந்த மாதிரி வரலான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அல்லது வரணும். அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு வர மாதிரி தான் கணிப்பில் வருது ஓகேவா. ஆல் போர்டுக்கு 4 5, ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு 4 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் ஆல் போர்டுக்கு 4 5 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகேங்களா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் ஒரு 4 டேஸ் வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 879 இந்த 879 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்தலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 879 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 642 ஓகேவா. 642 இதில் புள்ளிக்கு முதறக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 5 0 ஓகேவா. 5 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 879 வச்சடியில் நமக்கு 5 0ன்னு கிடைச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907. இந்த 907 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 907 டேன் ஆப்ஷன் 642 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 3. 6 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா.
பார்த்தீங்கன்னா 907 வச்ச அடியில் நமக்கு 6-3ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 167. இந்த 167 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 167 டேன் ஆப்ஷன் 642 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் 7 அப்படி இல்லைன்னா 4, 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 167 வச்ச அடியில் நமக்கு 7 அப்படி இல்லை 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 175. இந்த 175 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 175 டேன் ஆப்ஷன் 642 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் 0 அப்படின்னா 6, 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 175 வச்ச அடிகளில் நமக்கு 0 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, இது எந்த போர்டில் வரலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு 4 days எடுத்திருந்தால் நமக்கு கிடைச்சது 0, 6, 7. தொடர்ந்து இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் தான் பாஸ் ஆகிடுச்சு. நான் வந்து 4 days மட்டும் தான் நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் பி போர்டுக்கு வந்தால் எடுத்துங்க. ஏ அண்ட் சி போர்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸ் 5 அல்லது 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 4. ஓகேவா, பி போர்டுக்கு 0 அப்படின்னா 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளே பொறுத்த வரைக்கும் 5 அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. மீண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் மீண்டுமே எனக்கு தெரிஞ்சு 5ஆம் நம்பர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் வந்து 4ஆம் நம்பர் மார்க் பண்ணல, 5ஆம் நம்பர் தான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 56, 65, 50, 05, 46, 64, 40, 04 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நம்பர்ஸ் 56, 65 இந்த நம்பர்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் எங்கடா 4 வர மாதிரி நீங்கள் 5ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க. உங்கள் கணிப்பில் 4ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, 4ஆம் நம்பரும் இன்றைக்கி கேமில் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம கணிப்பு எப்பயுமே எடுக்கிற மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 5ஆம் நம்பர் தான் காட்டுது. அதனால் நான் வந்து எந்த நம்பர் காட்டுதோ அந்த நம்பர் மட்டும் தான் நான் மார்க் பண்ணி கொடுப்பேன். ஆனால் சார்ட்டில் பார்த்தா 4ஆம் நம்பர் தான் காட்டுது. ஓகேவா, அதனால் உங்கள் கணிப்பில் 5ஆம் நம்பர் வந்தால் அந்த 2 செட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகேங்களா, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 175. ஓகேவா, 175க்கு இன்றைக்கி வந்து 2ஆம் நம்பர் கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பவர் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. குணசாரம் தான் கொஞ்சம் கடைசி நிமிஷம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டுருந்தாப்புல. அடுத்தபடியே பாலமுருகன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2, 5, 4 கொடுத்துருக்குல. இதில் 5ஆம் நம்பர் வந்து மட்டும்தான் 1 மட்டும் தான் வந்திருக்கு இன்றைக்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் நேற்று இந்த மார்க் பண்ணி கொடுத்துருந்தா நீங்கள் எங்கடா மீண்டும் 7 கொடுப்பீன்னு தான் நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்கல. ஆனால் ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து சூப்பராக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா 175க்கு 57ன்னு கொடுத்துட்டாப்புல. ஆனால் போர்டு மாறி கொடுத்துட்டாப்புல. ஆனால் ஏபிசியாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணியிருந்தாப்புலாம் ஒரு வினிஸ் வந்து எடுத்துருக்கலாம் பிசியில். அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 7 வச்சுட்டாப்புல, ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வச்சுட்டாப்புல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இவர் ஏபிசிஎஸ்சிக்கு வந்து 76 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 5ஆம் நம்பர் வச்சுருந்தப்பனா ஒரு சூப்பராக ஒரு பிசி நீங்கள் எடுத்துருக்கலாம். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 7 ஸ்ட்ராங் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிசிஎஸ்சிக்கு 45, 54 கொடுத்துருக்காப்புல. ஒரு நாள் வந்திருந்தால் கூட இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கும். அடுத்தபடி நமக்கு மாணிக் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5, 4 கொடுத்துருக்காப்புல. இதில் 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்ததில் 3, 2 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 70ன்னு கொடுத்துட்டாப்புல. ஒரு 0க்கு பவர் வச்சுருந்தா அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு அருமையான நியூஸ் கொடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற கொஞ்சம் முன்னேலாம் நம்ம சேனலில் நிறையா கமெண்ட் வரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, முடிஞ்சளவுக்கு ரொம்ப கம்மியான நம்பர் சிங்கிள் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் அவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் தான் கொடுப்பாப்புல. அந்த மாதிரி கொடுங்க. அப்படி இல்லைனா ஆல் போர்டுக்கு 5 அப்படின்னா 4, 5, 4 கொடுக்குறீங்கன்னா இதில் அன்றைக்கி வந்து 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தனிப்பட்ட விதமாக கொடுங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அழகான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா.